பிறந்த நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நீங்க கர்மா நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சில வழிமுறைகள் இருக்குது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரலாம். பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சித்தர்கள் வழிபாடு எனக்கூடிய ஒரு முறையேனும் செல்லக்கூடிய சில கோவில்களும் இருக்குது. பிறந்த நாள்ல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் கஷ்டத்தை தவிர அவங்க வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிற ஒரு வார்த்தையை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை நிவர்த்தி பண்றேன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில சில பேர் சில விஷயங்களை செய்வாங்க. அது முற்றிலும் தவறு. அந்த மாதிரி செய்யவே கூடாது. நீங்க என்னதான் கோடி கோடியா செலவு பண்ணி யாகங்கள் நடத்தினாலும் இந்த கர்மாங்கிற ஒரு விஷயத்த நீங்க ஒழிக்கவே முடியாது. அதுக்கு அப்படி நீங்க கர்மா நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கர்மாவை முழு மனதோட ஏற்றுக்கணும். அதுல இருந்து விடுபடுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வழிகள் உண்டு. சில வழிமுறைகள் இருக்குது. இதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரலாம். ஒரு பரிகார முறையை ஒரு ஜோதிடர் சொல்றாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 9 நாளாவது தொடர்ந்து இதை செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா 27 நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா 48 நாட்கள் செய்யணும். இப்படி செய்யறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழும். ஆனா நாம அதை செய்யறோமாங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த பரிகார முறைகள் என்பது என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்படுத்தி என்னுடைய அனுபவங்களை தான் நான் இங்க சொல்றேன். பலருடைய அனுபவங்களும் இது. ஏன்னா நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்க செஞ்சிருக்காங்க, அது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். வாழ்க்கையில பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சித்தர்கள் வழிபாடு எனக்கூடிய ஜீவ சமாதியுடன் கூடிய சித்தர்கள் வழிபாடு நீங்க செஞ்சே ஆகணும். ஒவ்வொரு ராசினருக்கும் அந்தந்த சித்தர்கள்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்க ராசிக்கு யாரு உங்களுடைய சித்தரோ அவங்கள வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் பண்ணுங்க, அமாவாசை தோறும் பண்ணுங்க, பௌர்ணமி தோறும் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஜீவசமாதி வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை உணர்ந்து பார்க்கலாம். அதே போல இந்த வியாழக்கிழமை தோறும் நீங்க இரவு அங்க தங்கிட்டு வர்ற மாதிரி பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் 2 இடங்கள் சொல்றேன். அதை முடிந்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பையநல்லூர்ல இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் ஆசிரமம். இந்த கோரக்கர் சித்தர் ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் பௌர்ணமி நாள் தோறும் பல லட்சக்கணக்கான மக்கள்கள் வருகிறார்கள். சும்மா வர்றது இல்லைங்க, மக்களுக்கு நல்லது நடக்குது, அதனால வர்றாங்க. அதே போல திருவாரூர் மாவட்டம் திருக்கொள்ளிக்காட்டிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் பெருமாள் கோவில். இந்த அண்ணன் பெருமாள் கோவில் என்பவர் ஒரு மகான். அங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் பக்தர்களுக்கு பல நல்லது செஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஜீவசமாதியில வியாழக்கிழமை தோறும் பௌர்ணமி நாட்கள் தோறும் போகணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் எவ்வளவு மன உளைச்சல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்க ரகசியமா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய இடம் அது. ஆனா அந்த கோவிலை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமெல்லாம் இருக்காது, சிம்பிளா இருக்கும். அந்த இடத்துக்கு அவ்வளவு பவர். வாழ்க்கையில ஒரு முறையேனும் செல்லக்கூடிய சில கோவில்களும் இருக்குது. அந்த கோவில்கள் மனிதனுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கோவில்களும் இருக்குது. அது என்னன்னு இப்ப சொல்றேன். முதல்ல சதுரகிரி, மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய சதுரகிரி. அந்த சதுரகிரி கோவிலுக்கு ஒவ்வொரு அமாவாசை போனாலும் சரி, இல்ல வருடத்துக்கு ஒரு அமாவாசை, ஆடி அமாவாசை அன்று போனாலும் சரி, உங்களுடைய ஊழ்வினை கர்மா குறையிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம். நான் அந்த சதுரகிரிக்கு நான் போகும்போது, முதல் முறை போகும்போது பல தடங்கல்கள். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த சதுரகிரி மலைக்கு போகணும்னா ரொம்ப கடினம் தான். ஆனா நான் போயிட்டேன். பாதி தூரம் போகும்போது பல தடங்கல்கள், எனக்கு பல சொல்ல முடியாத அளவு கஷ்டம்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா நான் விடாலையே, எப்படியான அந்த மலையை ஏறி போயிட்டு வந்துடணும்டா அப்படின்னு சொல்லி முதல் முறை நான் ஏறி போயிட்டு வந்துட்டேன். வந்த உடனே நான் நினைத்த விஷயம் நடந்தது. அப்ப எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இப்பதான் நினைச்சோம், ஒரு அற நம்பிக்கையில தான் நான் போவேண்டா அப்படின்னு போனேன். அதே போல எனக்கு நடந்தது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த சதுரகிரி மலையை கெட்டியமா பிடிச்சிக்கிங்க. நீங்க கண்டிப்பான முறையில உங்களுடைய பெற்றோர்களுக்கு
அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும். ஆனா நாம யாரும் செய்யறது இல்லை. அவன் கேட்டா என்ன சொல்றாங்க, நான் தான் தை மாசம் தை அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறேனே, ஆடி அமாவாசைக்கு நான் தர்ப்பணம் கொடுக்குறேனே, அது கொடுத்தா போதுமா அப்படின்னா கிடையாது. அவங்க நம்மளுடைய ஆத்மா தான். அவங்களுடைய ஆத்மா நல்லா இருந்தாதான் நாம நல்லா இருக்க முடியும். அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்க முடியும். அதனால மறவாமல் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நீங்க தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பான முறையில நீங்க தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். கொடுத்த கையோட என்ன பண்ணுங்க, நேரா ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணின கையோட என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இந்த உணவு தான் கொடுக்கணும், அந்த உணவு தான் கொடுக்கணும் நான் சொல்ல வரல. கீரைகளோ அல்லது ஏதோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ வாங்கி கன்றுக்குட்டியுடன் இருக்கக்கூடிய ஒரு தாய் பசுமாட்டுக்கு இதை கொடுங்க. இல்லாதப்பட்டவங்க யாராவது தெரியும் இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒரு செஞ்சு கொடுங்க. இல்ல ஏதோ ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு தானம் நீங்க செஞ்சே ஆகணும். அடுத்ததாக வடதேசத்துல இருக்கக்கூடிய சில கோவில்களை பத்தி நான் சொல்றேன். இது வசதி உள்ளவர்கள் போக முடியுமான்னு பாருங்க. ஆனா அதுல ஒரு கோவில் மட்டும் நீங்க வசதி இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா நீங்க ஒரு கடன் வாங்கியாவது போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வந்துட்டீங்கன்னா தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. ஏன்னா அது அப்படியாப்பட்ட இடம். சரி, அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா அவதார் பாபாஜி இமயமலை குகையில மகா அவதார் பாபாஜி இருக்காரு இல்லைங்களா, அந்த குகைக்கு போனீங்கன்னா சின்ன பாதையாக தான் இருக்கும். அங்கே ஒரு 5-6 பேர் தான் அமர முடியும். ரொம்ப சின்ன இடம் தான். ஆனால் அங்கே கிடைக்கிற பவரும் வைப்ரேஷனும் வேற எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளவு ஒரு சாந்தமாக இருக்கும். அப்படி ஒரு நல்லா இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா திரும்ப 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 அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க. கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் நிகழும். இதெல்லாம் உங்கள் ஊழ்வினையை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். அதே போல நீம் கரோலி பாபா, இந்த நீம் கரோலி பாபா ஒரு தீவிரமான ஆஞ்சநேய பக்தர். நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா, இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தோல்விங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. அதனால நீம் கரோலி பாபாங்கிற கோவிலுக்கு கண்டிப்பான முறையில் நீங்க போங்க, போயிட்டு வாங்க. வந்துட்டு பாருங்க உங்களுக்கு எப்படிலாம் ஒரு மாற்றம் நிகழுதுன்னு. அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள்லாம் போவாங்க. அதாவது ஒரு சக்தி இல்லாம உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இல்லாம அந்த இடத்துக்கு யாராவது போவாங்களா? நல்லது நடக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு போறாங்க. கண்டிப்பா அந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பௌர்ணமி தினங்கள்ல நீங்க குலதெய்வத்தினை வழிபாடு பண்ணுவதற்கு மறக்கவே மறக்காதுங்க. அப்படி இல்லைங்க, என்னால பௌர்ணமி அப்பெல்லாம் போக முடியாது, நான் ஒரு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் சொல்லுங்க, நான் அந்த நாள்ல போயிட்டு நான் குலதெய்வத்தை வழிபாடு பண்றேன் அப்படின்னா, அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி. தீபாவளி நாட்கள்ல நீங்க கண்டிப்பான முறையில வழிபாடு செஞ்சே ஆகணும். குலதெய்வத்துக்கு தீபாவளி அன்னைக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஒரு சுபிக்ஷமான நிலையை அடைய முடியும். இப்ப மார்வாடிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எதனால அந்த தீபாவளி தினங்களை மட்டும் அவ்வளவு ஃபேமஸா கொண்டாடுறாங்க, பௌர்ணமி தினங்கள்ல அவ்வளவு ஃபேமஸா கொண்டாடுறாங்க? காரணமா தான். ஏன்னா தீபாவளி தினங்கள் வரக்கூடிய அந்த நாட்கள்ல அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமான ஒரு இடத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் திருவண்ணாமலை. அதாவது அந்த திருவண்ணாமலைக்கு நம்ம எப்படி போகணும்? இன்னைக்கு பல பேர் என்ன பண்றாங்க, பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் போயிட்டு கிரிவலம் வந்துடுறாங்க, கிரிவலம் போயிட்டு வந்துடுறாங்க. அது முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா முறை தான். பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு கஷ்டங்கள் தீரணும், நம்முடைய கர்மா குறையணும். அதுக்கு எப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை தினத்தன்று நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவசரமா நடப்பாங்க. இந்த கிரிவலம் போறாங்களா இல்லை ஓட்டப்பந்தயம் போறாங்களான்னு தெரியாது, அவ்வளவுதான் போவாங்க. முதல்ல அந்த மாதிரி கிரிவலம் போகவே கூடாது. உங்களால் எத்தனை பொறுமையாக போக முடியுமோ அவ்வளவுக்கும் நல்லது அந்த கிரிவலத்துக்கு. இதெல்லாம் இந்த வழிமுறைகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில தோல்விங்கிற விஷயம் உங்களை நெருங்கி வராது. அந்த தோல்வியை உங்களை பார்த்து பயந்து போகும். அதனால வாழ்க்கையில எப்போதுமே நல்லதே நினைங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சிவ வழிபாடு எவன் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவன் எந்த ஒரு கோலும் அவனை அண்டுவதில்லை, அவனை தீண்டுவதில்லை. அதனால முடிந்தவரை நீங்கள் சிவ வழிபாடை செய்ய கத்துக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சிவனை விட்டா உங்களுக்கு வழி இல்லை. அதனால
முடிஞ்ச வரைக்கும் நீங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க, வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம்.